நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்மையிலே ரொம்ப வலிமை வாய்ந்தவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை பிறக்கும் பொழுது மரணத்தினுடைய வாசல் படிக்கு சென்று திரும்பி வந்த அந்த நபர்கள் மீண்டும் அந்த வலியை பொருட்படுத்தாமல் அடுத்த குழந்தைய பெற்றெடுப்பாங்க. இந்த மாதிரியான மனவலிமை உண்மையிலே யாருக்குமே இருக்காது. நம்மளில் பல பேர் பெண்கள் நம்ம அப்பா அம்மாவை கவனிக்கல அப்படின்னு ஆண்கள் குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். பட்டு ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன் அப்பா அம்மாவை தனியாக விட்டுட்டு நம் குழந்தைகளுக்காகவும் நம்ம அப்பா அம்மாவுக்காகவும் சில வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தியாகம் உண்மையிலே போற்றக்கூடியது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் பிஎம் உறுப்பினர்கள்லாம் வித்ட்ரா போட்டிருப்பீங்க. அதில் நிறைய நபர்களுக்கு போன வாரம் சனிக்கிழமையே வந்துருச்சு. போன வாரம் சனிக்கிழமை பேங்க் லேட் ஆனதுனால இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய நபர்களுக்கு விடுபட்ட பிஎம் உறுப்பினர்களுக்கு பேமெண்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மெசேஜ் வர்றதில் சில நேரங்களில் காலதாமதம் ஆனாலும் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெட் பேங்கிங் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்திருக்கும். வரல அப்படின்னாலே ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கூட உங்களுக்கு பேமெண்ட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்களுக்கு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்றது எம்டியாக இருக்கும். நிறைய நபர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா நபர்களுக்குமே நீங்கள் ஆல்ரெடி போட்ட அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். ஆனால் வித்ட்ரா போடும் பொழுது அதில் அந்த பேஜில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் வாங்கின அந்த பேங்க் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதனால் செல்ஃப் டிக்ளரேஷன் எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வித்ட்ரா போடாமல் இருக்கீங்க. தாராளமாக நீங்கள் வித்ட்ரா போட்டுக்கலாம். போடும்போது அந்த பேஜில் பேங்க் அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ் கோடு, உங்கள் நேம் எல்லாம் காட்டுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எம்டியாக இருக்கிறத எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்றத நிறுவனம் சொல்வதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்படின்றது இன்னும் பெண்டிங்கில் இருக்கும். நான் வித்ட்ரா போட்டிருக்கேன் அல்லது போடலை, இனிமேல் நான் போட்டால் எனக்கு வருமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் போடலாம். கேஒய்சி பெண்டிங்கில் இருந்தாலும் நீங்கள் வித்ட்ரா போடலாம். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான விஷயங்களை நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில நபர்கள் இன்னும் கேஒய்சியே போடாமல் இருக்கீங்க. அந்த இமேஜ் செலக்ட் பண்ண எம்டி அப்படின்னு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அல்லது ஸ்டோரு ஜோனல் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்களும் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். போன வாரம் சனிக்கிழமை வரைக்கும் எல்லா நபர்களுமே வித்ட்ரா கொடுத்துருப்பீங்க. அதில் கொஞ்சம் பேர் இன்றைக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வாரம் பேமெண்ட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறுவனம் ஜூன் 30 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. எல்லா உறுப்பினர்களுக்கும் பேமெண்ட் போடுறதுக்கு ஒவ்வொரு பேட்சாக 1 by 1 போடுவாங்க. போடும்போது தகவல் கிடச்சா கட்டாயம் சொல்லுவாங்க. நானும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஒருவேளை க்ரௌன் மெம்பர்களுக்கு ஜூலை மாதம் ஒரு 4-5 தேதிகள் தள்ளி போனாலும் நம்ம அனைவரும் பொறுமை காக்கணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். நிறுவனம் பேமெண்ட்டே கொடுக்காது, வித்ட்ராவே கொடுக்க முடியாத மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நிலையில் எல்லாருமே வித்ட்ரா கொடுக்கறதுக்கான வசதியை நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்டு பிஎம் உறுப்பினர்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தில் அடுத்தடுத்த பேட்சுக்கு உண்டான பேமெண்ட் என்ன அப்படின்றத நிறுவனம் சொல்லுவாங்க. அதை நம்ம எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். உங்கள் காதுகளுக்கு வரக்கூடிய தேவையற்ற செய்திகளெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு நிறையா காலமும் நேரமும் செலவாகும். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை மட்டும் மைவி த்ரெட்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.